பாசம் நிறைந்த இறைவா, உடைய திருசன்னதியிலே கூடி வந்திருக்கின்ற சமயத்தில் உடைய திருமகன் இயேசுடைய அந்த நற்கரணை ஆசீர்வாதத்தை அவருடைய ஆவியின் அச்சிப்பையும் எங்கள் அனைவருக்கும் தான். எங்களை நீரே தொற்று, எங்களை வார்த்தை எடுத்து நாங்கள் புதிய படைக்கக்கூடிய அனைவருக்கு பக்குவம் தந்து எங்களை வழிநடத்துவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீங்களே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் தலைவராகிய இயேசுவின் புரட்சி வணக்கங்களும் இறை தந்தை தாயின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதரனே சகோதரியே, இதோ சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று என்ற இறை வசனத்தை இந்த இடத்திலே தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வருடம் முழுவதும் நம்மை பராமரித்து வந்திருக்கிறார். நம்முடைய கரங்களை பற்றி பிடித்து இம்மட்டுமாக காத்து வந்திருக்கிறார். வேதனைகள் சோதனைகள் மத்தியிலும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இதோ வருடத்தின் இறுதி மாதத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நன்றி திருப்பலி செலுத்த வந்திருக்கிறோம். இதோ அருமையான அருள் தந்தை ஜெரி ரோசாரியோ அவர்கள் வாயிலால் கல்வாரி திருப்பலிக்கு நாம் நம்மையே கொண்டு செல்வோம். சூழ்நிலைகள் இதோ நம்முடைய மனதில் உள்ள வேதனைகள் அனைத்தையும் ஒருபுறமாக தள்ளிவிட்டு இந்த உயிருள்ள திருப்பலியில் நாம் இணைந்து கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்தும். இல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து நிறைந்த உரிமை வாழ்வை நோக்கி நம்மை அழைத்துச் செல்வாராக. Oh
நீ இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைத்தால் நன்றி தெரிவிக்கின்றோம். அவர் பிறந்தார் என்று சொல் பிறப்பு விழா எடுக்கின்ற சமயங்களை நாங்கள் ஒரு புது பிறப்பினை மறுபிறப்பினை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கும் வரங்களை தான். நீரே எங்களை வழிநடத்தும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அதிகாரம் 40 வசனங்கள் 1 முதல் 5 வரை, 9 முதல் 11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்துள்ளார். என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மீட்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சிறையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.